விழுப்புரம் அருகே விரிசல் அடைந்த மேம்பாலத்தை சீரமைக்கும் பணிகள் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு நேரமாக இருக்கு? காவல்துறையினர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விவரங்கள். அதாவது விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு சுமார் 164 கிலோமீட்டர் ஆனது 4 வழி தேசிய நெடுஞ்சாலையானது இப்போ புதிதாக போடப்பட்டுள்ளன. இந்த தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை விழுப்புரம் அடுத்த ஜானகிபுரம் என்ற இடத்துல தான் அந்த தேசிய நெடுஞ்சாலை இணைகிறது. இங்கிருந்து தான் அந்த சாலையானது பிரிந்து நாகப்பட்டினம் செல்கிறது. இந்நிலையில் தான் தற்போது புதியதாக போடப்பட்ட இந்த தேசிய நெடுஞ்சாலையில் புயல் கனமழை காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்பட்டது. அந்த பாலத்தின் அடிப்பகுதியில் சாலை ஓரம் இப்போ புதியதாக போடப்பட்ட அந்த சாலையில் விரிசல் ஏற்பட்டது. ஏற்கனவே பார்த்து பல முறை இந்த தேசிய நெடுஞ்சாலையில அங்கங்கே பள்ளம் ஏற்பட்டும் அதனை தொடர்ந்து சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வராங்க. முழுமையாக இந்த சாலையில இன்னும் போக்குவரத்து தொடங்கப்படாத நிலையில போடப்பட்ட சில மாதங்களிலே இது போன்று சாலை சேதமடைந்துள்ளது. வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் அந்த பணி அந்த சேதமடைந்த பகுதியை சீரமைக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாகத்தான் நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஜானகிபுரம். அந்த ஜானகிபுரத்தில் தான் அந்த பணியானது சரி செய்யப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு என்பது காலை முதலே தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போதும் அது நீடித்துக் கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.